ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 5:10க்கே இந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா கூலிங்காக காத்திருக்கு. எங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாளாக நடந்துகிட்ருக்கோமா, நல்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த போகும்போது ஸ்பீடெல்லாம் வந்துடுது, வரும்போது திரும்ப டயர்டாகிடுது. ஏறுங்க, செமையாக இருக்கு இடம். கேட்டாங்க, வாக்கிங் போகிறீங்களே, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலையான்னு கேட்டாங்க. எங்களுக்கே தெரியல. தண்ணியை தூக்கிட்டு சமந்துட்டு போகிறது ஒரு வேலை தானே. அது இல்லாமல் எங்களுக்கு இடையில தாகம் எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸுமே வாக்கிங்கில் தான் இருக்கும். அங்கே நிறைய இங்கே பாருங்கள், இந்த தெரியுதா, இதுதான் ஃபன்னாக போகும். தனியாக நடந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் பேசிகிட்டே நடந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போகிறதுமே தெரியாது. நம்ம நல்லாவும் நடப்போம், கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இல்லை தண்ணி வந்துச்சுல, அதனால் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு நெல் நாற்று விட்ருக்காங்க நடுறதுக்காக. ஸோ விவசாயம் பண்ணிகிட்ருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. காற்று சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், போகிற வழியில் மாங்காய் மரம், தேங்காய் மரம் எல்லாமே இருக்குது. ஆனால் பறிக்க முடியாது. கோவில்லாம் இருக்கும், நிறைய கோவில் இருக்கும் இந்த ஊரில். சிவன் கோவில், பெருமாள் கோவில், இது மாதிரி நல்லா ஒரு அமைதியான சூழ்நிலையில் நிறைய கோவில் இருக்கும். போகும்போது பார்த்துக்கிட்டே போகலாம். இது கூட தாயுமானவர் சுவாமி கோவில். நாங்களும் நினைப்போம் ஒவ்வொரு நாள் வாக்கிங் வரும்போது பிரசாதம் போட்டால் வாங்கி சாப்பிட்லான்னு. இது கோவிலில் வேலை நடக்கிறதுனால இன்னும் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. இந்த சைடு சோளக்காடு. ஆமாம், நிறைய மயில் இருக்கும் ஆக்சுவலி. எங்கே? அங்கே இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டுக்கு வர வாட்டரை விட இது நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. வாவ், நைஸ். ஆமாம், ஓடிட்டுருக்க தண்ணி எப்போதுமே கலங்கலாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கிட்டலாம் வாழை நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட கலங்கமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தத்துவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் பார்த்தா அப்படியே சேரோட பயங்கரமாக இருக்குது. உளுந்து பெரடுன்னு போல் இருக்குது. பெரண்டு முடிஞ்ச பெறலாம். இங்கே பாருங்க, ஓடை. இதுதான் ஓடை. இதுலலாம் நாங்கள் மீன் பிடிப்போம் சின்ன வயசில் இருக்கும்போது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நானும் ஹரிஷும் நேற்று உக்காந்தோமா, சரியான எறும்பு கடிங்க. ஹரிஷை நல்லா கடிச்சிட்ருச்சு. இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி எடுக்கலாம். வாவ், இப்போ பாருங்க, மடையை திறந்துட்டா தண்ணி அந்த வயக்காட்டுக்கு போகுது. செம்மையாக இருக்குது இந்த இடம். எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. பாருங்க, சன்லைட் சூப்பராக இருக்குது. அவங்களாம் போயிட்டே இருக்காங்க என்னையை விட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. ஆனால் எங்களை பார்த்தோன்னே ஓடுது. வா, குக்கு. ஐயோ, குயில் இல்லைல்ல, இது மயில் எப்படி கத்துன்னு எனக்கு தெரிலங்க. ஆரி, மயில் எப்படா கத்தும்? நிறைய மயில் வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மழை வர மாதிரி இருக்கு. ஆரி, கரெக்டாக சொல்லு. உனக்கு ஒரு கிஃப்ட் கரெக்டாக சொன்னேன்னா, ஆண் மயிலுக்கு தோகை இருக்குமா, பெண் மயிலுக்கு தோகை இருக்குமான்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஜிகே தெரிஞ்சுக்குவோம். கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் 6:20க்கு இந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு.